ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது எந்த பேப்ளேட்னு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது அந்த பேப்ளேட். ஸோ அது எந்த பேப்ளேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் வால்ட்ரேக் தான் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் கிங் பேஸ்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டைப்பொட்டி பார்த்தாலே. ஸோ ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்ம பேப்ளேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ டப்பாவை தூக்கி போட்டுடலாம் கைஸ், நமக்கு அடுத்த அன்பாக்சிங் தேவைப்படும். ஸோ இந்த பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாட் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த லாட்டில் கிடச்ச பேப்ளேட், லாட்டில் நம்ம வாங்கின பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் இருக்குது, டிரைவர் கொடுத்துருக்காங்க, டிஸ்கோட ஃப்ரேமு, டிஸ்க்கு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ இந்த டிரைவர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக காட்டுறேன். இந்த டிரைவர் பேர் தான் வந்து ரீபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனிசிஸ் வால்ட்ரேக் இந்த மாதிரி ஒரு சில 2-3 வேவ்லெட்ஸ் இருக்கும். இதோட கிம்மிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் 2 இருக்கும். ஸோ இதை வந்து பிடிச்சி இழுத்தோன்னா இந்த டிப்பு வெளில வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு வெளியில் வர்றது தெரியும். ஸோ இதுதான் இந்த கிம்மிக்கு. நல்ல ஒரு நல்ல குவாலிட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க தெளிவாக காட்டுறேன். டிஸ்க்கு பேரை வந்து பார்த்திங்கன்னா 6 டிஸ்க்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓவராக ஷைனிங்காக இருக்குது. அப்படி அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெட்டு வந்து கலந்துருப்பாங்க அதிகமாக. ஸோ டிஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வி போட்டிருக்குது உங்களுக்கு தெரியும், இருங்க காட்டுறேன். இங்கே வீன் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கோட லேயர். வாயை ரொம்ப குளிருது, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கோட லேயர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் அட்டாக்கு மூவ் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்ளேட் பார்ட்ஸ் இருக்குது. பேப்ளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி அவ்வளோதான், கிளிக் சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போது நம்மளோட பேப்ளேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. மொத்த ஸ்டிக்கரும் கம்ப்ளீட்டாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இருங்க காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டிக்கர் கூட ஓட்டல, எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டேன். ஸோ ஜெனிசிஸ் வால்ட்ரேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஸ்பின் பண்ணுற பேப்ளேட் நம்மளுக்கு தெரியும். வால்டாயோட 3வது பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் தான். எப்படி சுற்றுதுன்றதை பார்ப்போம். 3, 2, 1 let it trip. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளவர் பேட்டர்ன் போடுது. ஓரளவுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் போடுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாமினா இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பர்ஃபெக்டாக தான் சுற்றுது. ரீபூட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், இன்னும் ரீபூட் ஆக்டிவேட் ஆகலை. ரீபூட் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? இல்லை கைஸ், இன்னும் ரீபூட் வந்து ஆக்டிவேட்டே ஆகலை. ஸ்டாமினா நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா தான் சுற்றுது. ஒரு தடவை கேஜ் லேம்ப் போட்டு பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச்சில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும், எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைமர் ஓடும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லான்ச் பண்ணிடுவோம். 3, 2, 1 let it.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஸ்டாமினா இல்லை கைஸ். எப்படி சுற்றுதுன்றதை நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சுற்றுதுன்றது. இன்னும் ரீபூட் ஆக்டிவேட்டே ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷார்ப் டிப் வந்து வெளியில் தான் இருக்குது. இன்னும் ரீபூட் வந்து ஆக்டிவேட்டே ஆகலை. ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ டைம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேவ்லேட் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜு சேர்ந்த ஒரு வேவ்லேடு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நம்ம எய்கர் ரெக்கபான் யூஸ் பண்ண பேப்ளேட். அதுவும் வந்து சர்ஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேப்ளேட் தான் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வால்டாயோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆஜராகிடுங்க. ஸோ see you on the next video guys. Bye.